உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். இலவம் பிசின், சாதாரணமாக இலவம் பஞ்சு நாம் படுப்பதற்கு படுக்கையாக பயன்படுத்துகின்ற ஒன்று, மெத்தையாக தைத்து பயன்படுத்துகின்ற ஒன்று இலவம் பஞ்சு. அந்த இலவ மரத்தினுடைய பிசின் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த இலவம் பிசின் நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு கிடைக்கக்கூடியது. அதை வாங்கி சன்னமாக பொடித்து சலித்து வைத்து கொண்டு அடிபட்ட காயங்கள், இரத்தம் கசிகின்ற காயங்கள், இவற்றின் மேலே ஒரு சில முறை தூவி வருகின்ற பொழுது உடனடியாக அந்த இரத்தத்தை கட்டக்கூடிய ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த இலவம் பிசின் பெற்றிருக்கிறது. நாளடைவிலே ஆறாத புண்களையும் ஆற்றக்கூடிய ஒன்றாகவும் இந்த இலவம் பிசின் விளங்குகிறது. நாற்றமடித்த புண்களையும் ஆற்றுகின்ற வல்லமை இதற்கு உண்டு என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய ஜிஞ்சர் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது இஞ்சி. இந்த இஞ்சி காய்கின்ற பொழுது சுக்காக நாம் பயன்படுத்துகின்றோம். இந்த சுக்கை தோல் சீவி விட்டு உள்ளே இருக்கின்ற பகுதியை பொடித்து வைத்து கொண்டு நன்கு சலித்து எடுத்து வைத்து கொண்டு காலையிலே அரை தேக்கரண்டி அளவு எடுத்து தேன் விட்டு ஒரு சேரும்படி உறவாடும்படி கலந்து நாவிலே தடவுகின்ற நிலையிலே உடனடியாக விக்கல் என்கின்ற நிலையிலே இருந்து நமக்கு விடுதலை ஏற்படும். ஒரு முறை அல்லது இருமுறை தடவுகின்ற பொழுது இந்த விக்கல் என்கின்ற சிக்கல் நம்மை விட்டு போகும். அது மட்டுமல்லாமல் வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு இவற்றிலே இருந்து நமக்கு விடுதலை தரும். அதோடு கூட உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாகவும் இந்த தேனோடு சுக்கு சேர்த்து அன்றாடம் நாம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது வாயு தொல்லைகள் மட்டுமல்லாமல் வலிகளை போக்கக்கூடியதாக, நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்கும் என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உடலிலே வலி என்பது ஏதேனும் ஒரு காரணம் பற்றி நமக்கு வரக்கூடிய ஒன்று. மூட்டுகளிலே வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, கால்களிலே வலி, இப்படி வலி வருகின்ற பொழுது நாம் எளிதாக செய்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தைலத்தை இன்று பார்க்க இருக்கின்றோம். அது மதுக்கா லாஞ்சிஃபோலியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இலுப்பை என்று பெயர். இந்த இலுப்பை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை என்று சொல்லுவார்கள். இலுப்பை பூ என்பது இனிப்பை தரக்கூடிய ஒன்றாக விளங்கும். அதனுடைய எண்ணெயினாலே பலகாரம் செய்வது என்பது முந்தைய பழக்கமாக இருந்து வந்தது. அந்த இலுப்பை எண்ணெய் வலி நீக்கியாக நமக்கு பயன் தருகிறது, வாதத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது, எரிச்சலை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது. இலுப்பை நெய் அல்லது இலுப்பை எண்ணெய். இதனோடு அசாடிரச்சா இண்டிகா என்று சொல்லக்கூடிய வேப்பம் எண்ணெய், நீம் ஆயில் என்று சொல்லக்கூடிய வேப்பம் எண்ணெய். வேப்பம் எண்ணெய் ஒரு ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டிசெப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றது மட்டுமல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது. அதனோடு பிராசிகா ஜென்ஷியே என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மஸ்டர்டு, கடுகு. இந்த கடுகு எண்ணெய், வட மாநிலத்தவர் கடுகு எண்ணெயை சமையலுக்கு வேர்க்கடலை எண்ணெயை பயன்படுத்துவது போல, நல்லெண்ணெயை பயன்படுத்துவது போல அவர்கள் கடுகு எண்ணெயை பயன்படுத்துகிறார்கள். இது கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய இருவித கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. உடல் வலியை போக்கக்கூடியதாகவும் உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடியதாகவும் விளங்குகிறது. இதனோடு விளக்கெண்ணெய், இந்த கேஸ்டர் ஆயில் என்று சொல்லக்கூடிய
விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வாத நோய்களை உள்ளுக்கும் சரி மேலேயும் சரி உபயோகப்படுத்துகின்ற பொழுது வலிகளை போக்கக்கூடிய ஒன்றாக, மலச்சிக்கலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு நல்லெண்ணெய், நல்ல எண்ணெய் என்று சொல்லுவார்கள், சீசேம் ஆயில் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று நல்லெண்ணெய். நல்லெண்ணெயும் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக், அதோடு கூட கூலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை நல்லெண்ணெய் பெற்றிருக்கிறது. இந்த 5 எண்ணெய்களையும் சேர்த்து ஒரு தைலமாக வடித்து வைத்து கொண்டோமேயானால் எந்த வலியாக இருந்தாலும் மேலே தடவி வருகின்ற நிலையிலே வெகு சீக்கிரத்திலே அந்த வலியை விட்டு போகச் செய்யும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதை எப்படி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு உடலில் வாதம் அதிகரிப்பதால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி, தசைகளில் ஏற்படக்கூடிய வலி, இவற்றை போக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சு மருந்து, அதே போல குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: விளக்கெண்ணெய், இலுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், கடுகெண்ணெய். இந்த எண்ணெய்கள் எல்லாமே நம்ம சம அளவு எடுக்க போகிறோம். முதல்ல நம்ம கடுகெண்ணெய் விட்டுக்கலாம். அடுத்ததாக வேப்பெண்ணெய். இலுப்பெண்ணெய் நமக்கு பனிக்காலத்தில் இந்த மாதிரி உறைஞ்சி நெய் போல் ஆகிடும். இலுப்பெண்ணெய்க்கு பதில் நம்ம புங்கெண்ணெயும் பயன்படுத்தலாம். புங்கெண்ணெய், இலுப்பெண்ணெய் இவை இரண்டுமே நெய் போன்ற பதத்தில் தான் இருக்கும். அடுத்ததாக விளக்கெண்ணெய். பொதுவாகவே நமக்கு வாதம் வலி ஏற்படும் பொழுது எங்கேயாவது அடிபட்டு வீக்கம் இருந்ததுன்னா கூட விளக்கெண்ணெய் தடவுவோம். விளக்கெண்ணெய் ஒரு சிறந்த வலி நீக்கியாக இருக்கிறதுனால நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அதே போல் வீக்கம் கரைச்சியாகவும் இருக்குது. இதோட நம்ம இப்போ நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். இது நரம்பு மற்றும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாக மட்டும் இல்லாமல் தோல் நோய்களுக்கும் நம்ம இதை மேல்பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் இந்த எண்ணெய்கள் எல்லாம் நம்ம சேர்த்து காய்ச்சி இதை உள்மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு நெர்வைன் டானிக்காகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிறு தீயில் வச்சு காய்ச்சணும். இது பேசிக்கான ஒரு தைலம். இது கூட இந்த தைலத்தோட மருத்துவ குணங்களை மேம்படுத்துவதற்காக நம்ம இதோட பெருங்காயம், பூண்டு போன்ற வாதத்தை நீக்கக்கூடிய மருந்துகளை சேர்த்தும் தைலம் காய்ச்சலாம். நம்ம உள்மருந்தாக இதை பயன்படுத்தும் பொழுது இதை பிளெயினாகவே காய்ச்சிட்டு இதோட வேணும்னா பூண்டு, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதை வடிகட்டிட்டு நம்ம ஒரு 5 சொட்டு அளவுக்கு தினமும் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது வாதத்தினால் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம்லாம் கம்மியாகும். குளிர்காலங்களில் நமக்கு கழுத்து நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி, அதே போல் கால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி, நரம்புகளில் ஏற்படக்கூடிய இசிவு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இந்த மருந்து எடுக்கும் பொழுது கம்மியாகும். இது அதிக நேரம் காய்ச்சணும்னு இல்லை, நம்ம கொஞ்சம் நேரம் காய்ச்சினாலே போதும். நல்லா சூடாயிட்டு புகை வர வரைக்கும் காய்ச்சி எடுத்தோம்னா போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சு டைரெக்டாக உள் மருந்தாகவும் வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். வெளிப்பூச்சி மருந்தாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு வலி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக இதோட கற்பூரம் சேர்த்து நம்ம தேய்ச்சிக்கலாம். கற்பூரம் சேர்த்து தேய்க்கும் பொழுது அந்த எண்ணெய் நல்லா அப்சார்ப் ஆகும் ஸ்கின்ல. அது ஊடுருவி போயிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வேலை செய்யும். சீக்கிரமாக வலி கம்மியாகும். அதற்காக கற்பூரம் சேர்க்குறோம். நம்ம உள் மருந்தாக பயன்படுத்தும் பொழுது கற்பூரம் சேர்க்காமல் எடுத்துக்கணும். இந்த தைலத்தை நம்ம இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சிடலாம். இது நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. இது மழை மற்றும் பனிக்காலங்களில் இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி இந்த எண்ணெயை உள் மருந்தாகவும் வெளிப்பூச்சி மருந்தாகவும் பயன்படுத்திட்டு வரும் பொழுது நமக்கு கை கால் நரம்பு வலி வராமல் தடுக்கலாம். அதிக கொழுப்பு இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க இதை உள் மருந்தாக பயன்படுத்துறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த தைலம் இப்போ தயாராகிடுச்சு. வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இலுப்பெண்ணெய் மற்றும் கடுகெண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை நம்ம வெளிப்பூச்சி மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நரம்பு வலிகளை போக்கக்கூடிய மருந்தாகவும், வாதம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய தசை வலி, நரம்பு வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், அதனோடு இலுப்பை நெய், இலுப்பை எண்ணெய் என்று சொல்லுவது அது நெய் போன்ற தோற்றத்தை உடையதனாலே இலுப்பை நெய் என்று இந்த 5ஐயும் ஒரு சேர கலந்து தைல பதத்திலே நாம் காய்ச்சி வைத்திருக்கின்றோம். இதை 5-6 சொட்டுக்கள் உள்ளே பயன்படுத்துகின்ற பொழுது வாத குடைச்சலை
போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. மலச்சிக்கலை நீக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது. மேலே தேய்க்கின்ற பொழுது இது மூட்டு வலிகளை, இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டுகளிலே ஏற்படுகின்ற வலி, த கவுட் என்று சொல்லக்கூடிய நரித்தலை வாதம், அடிப்பட்டதனாலே ஏற்படுகின்ற வீக்கம், வலி, இவற்றையெல்லாம் மேற்பற்று மருந்தாக பூசுகின்ற பொழுது இந்த ஐங்கூட்டு எண்ணெய் என்பது அற்புதமான வலி நிவாரணியாக விளங்கி ஆரோக்கியத்தை தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், அதனோடு இலுப்ப எண்ணெய் சேர்த்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.